வணக்க மக்களே, இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் ஊரில் இருக்க வியாழச்சந்தைக்கு தாங்க வந்திருக்கேன். இது ஒரு வாரச்சந்தைங்க. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பரபரப்பாகவும் ஒரு துடிப்பாகவும் இருக்கிற இடமா இருக்குங்க. இந்த சந்தைக்கு கிராமத்தில் இருந்தும் அருகாமையில் சுற்று வட்டார பகுதியில் இருந்தும் மக்கள் பொருட்களை வாங்கவும் விற்கவும் இங்கே வராங்க. இது ஒரு சிறிய சந்தையாக இருந்தாலும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த சந்தையில் விவசாயிங்க தங்களோட விளைபொருட்களை நேரடியாக சந்தையில் விற்பனை செய்கிறதுனால விலையும் குறைவாக மக்களுக்கு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிங்க ஓரளவுக்கு லாபத்தையும் ஈட்ட முடியுது. என்ன தான் சூப்பர் மார்க்கெட்டில் பேஸ்கெட் எடுத்துகிட்டு போய் காய்கறி வாங்கினாலும் இங்கே இருக்கிற மாதிரி வாரச்சந்தையில் கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான காய்கறி மாதிரி வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க. அதுவும் நம்ம மக்களோட மக்களாக போய் கலகலப்பாக இருக்கிற சந்தையில் காய்கறிகளை வாங்குறதே ஒரு தனி சுகம்தாங்க. இது போன்ற வாரச்சந்தைக்கு நம்ம நண்பர்களோடையும் அக்கம் பக்கத்து வீட்டாரோடையும் போகும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. இதில் சிட்டியில் இருக்குங்க இது போன்றான ஒரு அனுபவங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் சிட்டியில் இருக்குங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற உழவு சந்தைக்கு போய் காய்கறிகளை வாங்குங்க, விவசாயத்தையும் ஊக்கப்படுத்துங்க. இந்த வியாழச்சந்தைக்கு பார்த்திங்கன்னா ராமர் கோயில் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து விளைவித்த கீரைகள், அனைத்து வகையான காய்கறிகள் பார்த்திங்கன்னா பசுமை மாறாமல் சில மணி நேரங்களே இந்த வியாழச்சந்தைக்கு வந்துடுதுங்க. சாமானிய மக்கள் முதல் பேரங்காடிக்கு செல்லும் உயர் வருவாய் மக்கள் வரை பார்த்திங்கன்னா இங்கே காய்கறிகளை வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தையில் ஃப்ரெஷ்ஷான காய்கறி, பழங்கள், துணிகள், பொம்மைங்க, மளிகை பொருட்கள், மசாலா பொருட்கள்னு விற்கிறாங்க. இந்த வியாழச்சந்தையோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இங்கே விற்கிற வடை, போண்டா, பஜ்ஜி, காலிஃபர் சில்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி வாங்குகிறாங்க. இது போன்ற வாரச்சந்தை, உழவர் சந்தை எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா சிறிய அளவில் காய்கறிகளை விளைவிக்கும் விவசாயிங்க இடைத்தரகர் இல்லாமல் அவங்களுடைய பொருட்களை நேரடியாக விற்பனை செய்கிறதுனால வருவாய் ஈட்ட முடியுங்க. இது போன்ற நல்ல நோக்கில் தாங்க 1999ஆம் ஆண்டு நம்ம தமிழக அரசு உழவர் சந்தை திட்டத்தை கொண்டு வந்தது. இது போன்ற வாரச்சந்தையில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு குறைந்த விலையில் சுகாதாரமான பொருட்கள் நேரடி விற்பனை செய்கிறதுனால விவசாயிகளும் லாபம் ஈட்டி மகிழ்ச்சி பெறாங்க. அதே போல் மக்களுக்கும் குறைந்த விலையில் கிடைக்குதுங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கிராமத்தோட பொருளாதாரமும் மேம்படுது, விவசாயமும் காக்கப்படுதுங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கிற நவீன கலாச்சாரத்தை நம்ம தவிர்த்து நமது பாரம்பரிய கிராமச்சந்தையை ஊக்கப்படுத்தணுங்க. மேலும் இந்த வாரச்சந்தை பற்றிய பல தகவல்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ லிங்க் போட்டிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நீங்களும் வாரச்சந்தைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. உங்களுக்கும் விவசாயம் பிடிக்கணும், புதுமை கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.